ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த கதிரேசங்கடையே டீலிங் பேசுகிறாரு. என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயை இப்படி கவுக்குறது, விஜய் வந்து என்ன பண்ணால் மல்லியை விட்டு வருவார், உங்கள் பிஸ்னஸ் எல்லாத்தையும் காப்பாற்றுவார், பிஸ்னஸை பார்த்துப்பார், உங்கள் பிஸ்னஸை இன்னும் பெருக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் மேலே பிளானாக போட்டு கொடுக்குறா. அதுக்கு காரணம் இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு அந்த இடத்துல போய் செட்டில் ஆகிடணும். அதுக்கப்புறமா இந்த சொத்து எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருட்டு எண்ணத்தில் தான் இந்த ராஜேஸ்வரி இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறான். ஆனால் ஏதோ இந்த கதிரேசனுக்கு நல்லதான் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு இந்த கதிரேசன்கிட்ட பணத்தை வாரி வாரி இறைக்கிறாரு. எதுக்காகன்னா அந்த விஜய் வந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதில் என்னென்ன அவருக்கு இது தோல்வி வெற்றின்னு சொல்லிட்டு என்னென்ன நடக்குது, அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இங்கே சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ராஜேஸ்வரி கிட்ட இல்லாத பணமாக அந்த ராஜேஸ்வரி இல்லாத காசு நகையா. ஆனால் இப்போவும் அந்த கதிரேசன்கிட்ட பிடுங்கி தான் தின்னணும்னு நினைக்கிறாளே தவிர மற்றபடி அவளால் கதிரேசனுக்கு ₹1 கூட லாபம் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சு ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு ரேணுகாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும், எப்படி விஜய் கூட சேர்த்து வைக்கணும், விஜயும் ரேணுகாவும் சேர்ந்து வாழணும், இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத பார்த்து இந்த உலகமே பொறாமப்படணும், இந்த ஊரே வாயடிச்சு போகணும் அப்படின்றதுக்காக தான் கதிரேசன் அவருடைய உயிரவே அவரோட உடம்புல வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லணும். அப்படிப்பட்ட கதிரேசனுக்கு இந்த சந்தோஷமான நிகழ்வு எப்போ நடக்கும் அப்படின்னா, என்னைக்கு வந்து விஜய் முழுசாக மனசார நம்ம பொண்ணை ஏற்றுக்கிறாரோ அன்னைக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்பிட்டுருக்காரு. அதனால தான். ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் ரேணுகாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நம்ம அப்பா நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல், நம்மக்கிட்ட பணத்தை கொடுக்காம, நம்மக்கிட்ட எதையும் பேசாமல் அந்த ராஜேஸ்வரிக்கிட்ட பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது, அவகிட்ட எதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோவத்தில் விறுவிறுன்னு நின்றுட்டுருக்கா. உடனே கதவை சத்தமாக சாத்தி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அதை பார்த்து நம்ம கதிரேசன் என்ன ஆச்சு ரேணுகா குட்டிக்கு, எதுக்காக இவ்வளோ கோவமாக போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே முழிச்சு நின்றுட்டுருக்காரு. ஆனாலும் இந்த ராஜேஸ்வரிக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ இவன் அப்பா வீட்டு சொத்தை வந்து நான் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இவள் சீனா போடுறாளே, இவளுக்கு வைக்கிற ஒரு செக்கு, இவளே ஒரு அன்னக்காவடி, யாரை ஏமாற்றலாம், யாரோட வாழ்க்கையை சீரழலாம், யாரோட வாழ்க்கையில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குளிப்பறிக்கிறது பார்த்துட்ருக்கிற ஏதோ யோக்கியம் மாதிரியும் இவ சொத்தை எனக்கு கொடுக்குற மாதிரியும் கோச்சிட்டு போகிறா. இவளுக்கு வைக்கிற வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கதிரேசனை போய் பார்க்குறாங்க. சரிங்க சார், நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணிடுறேன், அந்த விஜயை வந்து எப்படி உங்கள் பிஸ்னஸ் பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அவனை எப்படி அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த பக்கம் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன நம்ம ரேணுகாவும் கதிரேசன் இருந்துக்கிட்டு, ஏன்பா ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக அந்த ராஜேஸ்வரிக்கு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல, எல்லாமே உன் வாழ்க்கையை காப்பாற்றுதாம்மா, நீ ஏமா என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கேன், உன் வாழ்க்கையில் எப்படியாச்சும் விஜய் மாப்பிள்ளையை கொண்டு வரணும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், நீங்கள் 3 பேரும் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை நடத்துகிறத பார்த்துக்கிட்டு அந்த சந்தோஷத்துலேயே நான் உயிரை விட்டாலும் கண்ணை மூடினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு நாளுக்காக, அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் என்னுடைய உயிரே இங்கே ஓடிட்டுருக்குமா, இதுக்காக தான்மா நம்ம பாடுபடுறேன் அப்படின்னதும், அதை நீ என்கிட்டயே சொல்லியிருக்கலாமேப்பா, உங்களுடைய ஆசை இதுதான் சொல்லிட்டு கண்டிப்பாக நான் விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கான முயற்சி எடுத்திருப்பேன், நான் சேர்ந்து வாழ்ந்திருப்பேன். அதை விட்டுட்டு அந்த ராஜேஸ்வரி எதுக்கு நமக்கு குறுக்கால நம்ம குடும்ப விஷயத்தில் தலையிடுறதுக்கு அவள் யார் நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு மேலேயும் நீங்கள் அவளை நம்பிட்டு இருந்தாலோ இல்லை அவள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலோ அதுக்கப்புறம் நமக்குள்ளே இருக்கிற பாசம் இது எல்லாமே முறிஞ்சு போயிடும், நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, ராஜேஸ்வரி நமக்கு ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டால் அதை கபுர நாய் மாதிரி, அவள் கண்டிப்பாக நமக்கு நல்லது செய்வாளோ செய்ய மாட்டாலோ தெரியல, ஆனால் மாப்பிள்ளையை நம்ம கூட கொண்டு வந்து சேர்த்துருவா, அவளுக்கு இருக்கிற பேராசைக்கு கண்டிப்பாக அந்த சொத்தெல்லாம் அவளுக்கு கிடைக்கும்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அது எல்லா சொத்துமே வெண்பா பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்போ வெளியே தெரியாது. ஏன்னா அவங்க தாத்தா இருந்துக்கிட்டு விஜய்க்கு விஜயோட மனைவி நீ இறந்துட்டு தான் நினச்சி எல்லா சொத்தையும் அவங்க பேத்தி மேலே தான் எழுதி வச்சிருக்காரு. அதில் வந்து அவள் என்னைக்கு 18 வயசு ஆகி அவள் சுய விருப்பத்தோட எப்போ அவள் கையெழுத்து போடுறாளோ அன்னைக்கு தான் இந்த சொத்தை விற்கவோ அழிக்கவோ எது ஒன்றும் பண்ண முடியும். அது தெரியாமல் அவள் வந்து ஆடிட்டுருக்கா, அதுக்காக நீ எந்த ஃபீலும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படி வேறு இருக்கா, அப்போ இந்த சொத்தை நான் கூட அனுபவிக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரேசன் சொன்னதும் தூக்கி வாரி போடுறது ரேணுகாக்கு. ஏன்னா அந்த சொத்தை நம்மளாலும் அனுபவிக்க முடியாதே, ஐயோ என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதுக்கு ஒரு மாற்று வழி வச்சுன்னு இருப்பா இந்த மூதேவி சுடர். ஏன்னா அவளுக்கு தெரியாத பித்தலாட்ட வேலையா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க, தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.